என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சோழருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இப்போ வந்து புலம்புறது என்னென்னா, தம்பி செடி அவ்வளோ மறந்துட்டீங்கப்பா, 4-5 தடவை மறந்துட்டீங்கப்பா, இந்த பூச்சி மட்டும் போவே மாட்டேங்குதுப்பா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். முக்கியமான காரணம் வந்து பூச்சிகள் வந்து அந்த பூச்சி மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி வந்து ரெடி பண்ணிடுச்சு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்குலாம் நோய் வரக்கூடாதுன்னு தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, ஒரு வேக்சின். அதே மாதிரி தான் பூச்சிகளுக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து மருந்து அடித்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மருந்துக்கு அந்த பூச்சியை வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரெடி பண்ணிடுச்சு. ஸோ அதனால அவங்களால பூச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். காலப்போக்கில் நீங்கள் வந்து ஒரே கெமிக்கலை வந்து திரும்ப அடிக்கிறதுனாலையும் அந்த பூச்சிகள் அந்த கெமிக்கலுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து ஆகுது. இன்பமா இருக்குதுயா. அதே மாதிரி நீ அந்த கெமிக்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப், இந்த ஆர்கானோபாஸ்பேட் குரூப் இருக்கு, அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கு இன்செக்டிசைடில். நீங்கள் குறிப்பாக அதே குரூப்ல இருக்க இன்செக்டிசைடை தொடர்ந்து அடிக்கிறப்ப வந்து பூச்சிகள் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து இப்போ இது நான் இன்னும் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து பிடி காட்டன் மூலமாக வந்து சொல்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிடி காட்டன், பேசிலஸ் துருஞ்சினிஸ் காட்டன், அதாவது ஒரு கிரைஜீனை வந்து இந்த காட்டனுக்குள்ளே செலுத்தி அதை அந்த காட்டனை சாப்பிட்ற பூச்சிகள் வந்து அதோட ஸ்டொமக்கில் வந்து அஃபெக்ட் ஆகி அதனால வந்து பூச்சிகள் வந்து இறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காட்டன் வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த பிடி காட்டனுக்கே ரெசிஸ்டண்ட் ஆன ஒரே ஒருத்தன் வந்து பிங்க் போல்வாம், அதாவது காய்ப்புழு. கோனே பாசடா கேன. பருத்தியில் 3 வகையான காய்ப்புழுக்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அதில் ஒன்று தான் வந்து இந்த பிங்க் புழுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் வந்து இருக்கும். இந்த புழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடி காட்டனை எதிர்த்து அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி வந்து ரெடி பண்ணுச்சு. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை எப்படின்றது இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த பிடி காட்டனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பவே எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பிடி காட்டனை மெயின் கிராப்பாக போடுங்க, ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சாதா காட்டனை வந்து கொஞ்சம் வரப்போகிறவங்கள இல்லை வேற எங்கேயாச்சும் இடத்துல கொஞ்சம் சுற்றி வளங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? ஆனால் நம்ம ஆளுங்க இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஈல்டு அதிகமாக வேணும், அப்படி வேணும் இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பிடி காட்டனே போட்டு வச்சிட்டாங்க. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. அப்போ ஸ்டார்டிங்கில் என்னமோ பூச்சி கண்ட்ரோல் ஆனது உண்மைதான். ஆனால் இந்த 3 வகை காய்ப்புழு வந்து சொன்னோம் இல்லையா இந்த பருத்தியில், இதில் 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஃபேகஸ், அதாவது பருத்தியை மட்டும் சாப்பிடாது எல்லா விதமான பயிரையும் வந்து சாப்பிடும். ஸோ அதனால எனக்கு இங்கே வந்து பிடி போட்டோன்னே சரி எனக்கு உணவு இல்லைன்னு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு மற்ற பயிரை சாப்பிட போயிடுச்சு. ஆனால் இந்த பிங்க் போல்வாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு மோனோஃபேகஸ் ப்ளஸ் பருத்தியை மட்டும்தான் வந்து சாப்பிடும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஸோ அப்போ அதுக்கு சோறு இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதால் வந்து சும்மா இருக்க முடியல. அப்புறம் நான் கோச்சு இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து சாப்பிட எதுவுமே இல்லாமல் அது வழியே இல்லாமல் தொடர்ந்து இந்த பிடி காட்டனையே வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ பிடி காட்டன் தொடர்ந்து சாப்பிட பிடி காட்டனோட இந்த விஷத்துக்கு அந்த பிங்க் போல்வாம் வந்து தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆனதுனால அந்த விஷத்துக்கு பிங்க் போல்வாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட்டை வந்து மேக் பண்ணிக்கிச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. ஒரு முக்கியமான அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய தப்பு பண்ணது அந்த ஒரு புழுக்கு சோறு போடாமல் போனது. என்னடா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சாதா அந்த பிடி காட்டன் இல்லாமல் மற்ற பருத்தியை கொஞ்சமாச்சு ஏதாவது கொஞ்சம் ஓரங்களில் போட்டு வச்சுன்னா அது வந்து அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து அதிக லாபம் வேணுன்ற ஒரே நோக்கத்தில் எல்லாமே இந்த பிடி காட்டனையே போட்டு அந்த பிடி காட்டனுக்கே அது வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். நாம பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. டேய் உன்னை தெரியுண்டா எனக்கு. இதுதான் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை வந்து எதிர்ப்பு சக்தி வந்து வருது. இது ஒரு விஷயம், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அதே மாதிரி மற்ற இது இந்த ஹெலிகோர்பா ஆரம்பிச்சா இல்லை இந்த வெண்டைக்காய் மற்ற காய்கறிகளில் வர காய்ப்புழுக்கள் எப்போ வந்து ரெசிஸ்டண்ட் ஆயிடுச்சு, இல்லை இந்த படைப்புழு அதாவது மெய்ஸ் ஃபாலார் மிகவும் சொல்லுவாங்க, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்செக்டிசைடுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆயிடுச்சு. அது எப்படின்றதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி நாம் வந்து ஒரு மனுஷனுக்கு பாம்போட விஷயத்தை வந்து ஒரு மினி அளவில் வந்து தொடர்ந்து கொடுத்து அவனை வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்கணுமோ, அதே மாதிரி இந்த பூச்சிகள் வந்து வந்தனே நீங்கள் வந்து ஒரே மருந்தை திரும்ப இந்த குளோரோபைரிஃபாஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த இமிடாக்ளோபிரிட்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கண்ட கெமிக்கலை வந்து நீங்கள்
ஒரே மாற்றி அடிக்காமல் ஒரே கெமிக்கலை இந்த ஆர்கானோபாஸ்பேட் குரூப்னா ஆர்கானோபாஸ்பேட் குரூப்பை மட்டும் நீங்கள் தொடர்ந்து அடிக்கிறதுனால அப்போ என்ன ஆகும், அந்த ஒரு புழு தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாய்சனுக்கு மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வாய் ஜாஸ்தி. பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு. பூச்சி இந்த மருந்து கேட்கல, வேறு ஏதாவது மருந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து புது மருந்து வந்து வாங்கி அடிக்கிறீங்க. இங்க வந்துகிட்டு புதுசா கான்செப்ட் அப்போ என்ன ஆகுது, பூச்சி வந்து கட்டுப்படுது. ஆஹா பூச்சி அவ்வளோதான் சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே மருந்து திரும்ப வாங்கி அடிக்கிறீங்க. ஓ நீ அப்படி வரியா? அப்படி அடிக்கும்போது ஒவ்வொரு இன்செக்டிசைடுக்கும் நம்மளால தான் பூச்சிகள் வந்து ரெசிஸ்டன்ட் ஆச்சு. ஸோ இப்போ கடைசியில் பூச்சிகள் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் ஆகிட்டோம். சாம்பார் அப்ப எனக்கு அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரே வயலில் 5லேருந்து 6 விதமான மருந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல் அடித்து பயிரை விஷமாக்கிட்டோம். இப்போ அதனால ஒரு மேஜர் இம்பேக்ட் இந்த நம்மளோட சில்லியை வந்து சைனாக்கார வேணான்ட்டான். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த கேன்சர் கேஸ் அதிகமாக வருது. இந்த மாதிரி நிறைய உடல் பிரச்சனைகள் வந்து வருது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ இனிமேலாச்சு நம்ம வந்து இன்செக்டிசைடு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாச்சு இயற்கை விவசாயத்துக்கு நாம் கொஞ்சம் மாறினா நம்மளை நாம் வந்து காப்பாற்றிக்க முடியும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஸோ எப்படி வந்து மாறலாம், இல்லை நான் வந்து பண்ண போகிறேன்னா நான் வந்து எப்படி வந்து பூச்சியை வந்து கட்டுப்படுத்துவேன் அப்படின்றதெல்லாம் இந்த சேனலில் நான் வந்து நிறைய வீடியோ போட்டு எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கற்றுக்கணும், இயற்கை விவசாயம் பண்ணால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்து வரும். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இயற்கை விவசாயம் பண்ணி வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம். காமெடி நகைச்சுவையான எழுதியிருக்காரு. அந்த நகைச்சுவை இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.